ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பரசோதயா. அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக அமையப் போகின்றது. எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ வேதனைகள் எல்லாம் கடந்த காலங்கள் சந்தித்தாகிவிட்டது. சொல்ல முடியாத வேதனைகள், சொல்ல முடியாத கடன் பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. கடந்த வருஷம் அப்படிப்பட்ட சோதனை வேதனையெல்லாம் நாங்க அனுபவிச்சுட்டோம். இந்த 2026 எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்குமே 2026 மிகப்பெரிய கிஃப்டாக உங்களுக்கு அமைய போகின்றது. திடீர் யோகங்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. ஏனென்றால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள். கன்னியா லக்னம், ரோகிணி நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவால் பார்க்கப்படுகின்ற சரித்திரத்தில் இப்படி ஒரு கிரக அமைப்புகள் அமைந்ததே கிடையாது. அத்தனை சிறப்பம்சங்கள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பாராத திடீர் யோகங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு வாசல், சொத்து சுகங்கள், நல்ல வேலை, நல்ல உத்தியோகம். முக்கியமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. கடவுள் அவதாரம், ஒரு புதிய அவதாரம் எடுக்கப் போகின்றார். மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை வாரி வழங்கப் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்புகள் அமைந்திருக்கிறது. அநீதிகள் அளிக்கப்பட்டு மக்களுக்கெல்லாம் அற்புதமான நல்ல யோகங்கள் வழங்கப் போகிறார். இதுதான் உண்மை. ஆக நிச்சயமாக இந்த 2026 நீங்கள் எல்லாம் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய யோகத்தை அனுபவிக்க போகிறீர்கள். நல்லது நடக்கப் போகின்றது உங்கள் அத்தனை பேருக்குமே, எல்லா ராசிக்குமே. இப்ப அந்த 2026 எப்படி இருக்க போகின்றது என்பதை பார்க்க போகின்றோம். அதே நேரத்தில் பொதுவான பலன் உங்களுக்கு 2026 நீங்க என்ன ஆக போறீங்க, ஐஏஎஸ் ஆக போறீங்க, ஐபிஎஸ் ஆக போறீங்க, டாக்டர் ஆக போறீங்களா, என்ன தொழில் பார்க்க போறீங்க, உங்களுக்கு எப்போ கல்யாணம் நடக்க போகுது, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ குழந்தை பாக்கியம் பிறக்கும் அப்படின்ற எல்லா யோகங்களுமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும்தான் தெளிவாக தெரியும். அதை கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. 2026 உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும். இப்போ எல்லா ராசிக்கும் அந்த 2026 பலன்களை பார்ப்போம். புத்தாண்டு பலன்கள் 2026 புத்தாண்டு பலன்கள் மகர ராசிக்கு. மகர ராசி நேயர்களே, மன மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான புத்தாண்டு. ஒரு ஜாதகருக்கு சுபஸ்தானத்தில் சுப கிரகங்கள் வலிமையோடு இருக்கும் பொழுது மற்ற கிரகங்களை பற்றி, அதாவது குரு பகவானும் வருமானத்திற்கும், அதாவது தனகாரகன், கல்விக்குரியவன், பதவிக்குரியவன், திருமணத்துக்குரியவன், புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அனைத்து யோகங்களை தரக்கூடியவன் உங்களுக்கு 2026 சப்தம் உங்களுடைய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற ஒரு சிறந்த ஆண்டு. அப்ப நல்ல ஒரு நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமான ஆண்டாக உறுதியாக அமையும். அதுக்கு முன்னாடி சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு 2ஆம் தனஸ்தானத்து அதிபதியான சனி பகவான் உபஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம், செல்வங்கள் கொட்டி தருகின்ற ஸ்தானம், தைரியஸ்தானம்,
தன்னம்பிக்கை கூடுகின்ற ஸ்தானம், முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு, மகரத்திற்கு 3ஆம் இடமான மீன ராசிக்கு 6/3/2026 அன்று வாக்கிய முறைப்படி பெயர்ச்சி அடைகிறார். இந்த வாக்கிய முறை அப்படின்னா என்ன? தமிழ் பஞ்சாங்க முறைப்படி சித்தர்கள் முனிவர்கள் சொன்ன அந்த தமிழ் பஞ்சாங்க முறைப்படி 6/3/2026 அன்று சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். ஏற்கனவே பெயர்ச்சின்னு சொன்னது திருக்கணித கேரள முறைப்படி. திருக்கணித முறை என்பது கேரள முறைப்படி பெயர்ச்சியானது. இதுதான் நமக்கு உரிய பெயர்ச்சி, தமிழ் பஞ்சாங்கத்துக்குரிய பெயர்ச்சி இதுதான். அப்படிப்பட்ட பெயர்ச்சி ஏற்படுகின்றது. உங்களுடைய வெற்றி சூப்பர் பிரமாதம். 3ஆம் இடம் ஒரு சனி பகவானுக்கு ஏற்ற இடம் 3, 6, 11. ஆக முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நிலை. நல்ல பதவி யோகம், செல்வ யோகம், தன யோகம், பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் கொட்டித் தருகின்ற ஒரு யோகஸ்தானத்தில் சனி பகவான் தனது 2026 தனது மிகப்பெரிய ஒரு ஆதிக்க சக்தியை ஏற்படுத்துகிறார். யாருக்கு? மகர ராசி. மகர ராசியுடைய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகின்றார். குருவின் வீட்டில் 3ஆம் இடம். குருவின் வீட்டிலிருந்து குருவால் பார்த்துக்கிட்டே இருப்பார். குரு பார்த்துக்கிட்டே இருக்கும், அங்க குரு பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் எல்லா காலத்திலும் ஏற்பட போவதில்லை. அதுதான் முக்கியம். சரி, அப்ப தன்ஸ்தானத்திற்கு தனஸ்தானம், அதாவது 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு மகர ராசிக்கு 2ஆம் இடமான கும்பராசிக்கு அதிபதி, அந்த கும்பராசிக்கு 2ஆம் இடம், தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம். இப்படிப்பட்ட தனஸ்தானத்துக்கு தனஸ்தானம் பெற்று இருக்கும் பொழுது இந்த 3ஆம் இடத்தினுடைய மகிமை, யோகம், செல்வம், புகழ், மதிப்பு, மரியாதை அனைத்தும் அள்ளித் தருகின்ற ஒரு இடமாக அமைந்து விடுகிறது. பிரமாதமா. ஆக 2026 மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடியவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அடுத்ததாக குரு பயிற்சி. இந்த குரு பகவான் 3/12க்குரியவராகி 7ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 6ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 7ஆம் இடமான கடக ராசிக்கு 26/5/2026 அன்று கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு. இது மகரத்துக்கு 7ஆம் இடம், சப்தமஸ்தானம். சப்தமஸ்தானத்திலிருந்து முதலில் லாபஸ்தானத்துக்கு 5ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்ப லாபஸ்தானம் செய்கிற தொழில், பதவி யோகம், அதிகார சுவாந்த அந்தஸ்து, பதவி, உயர்ந்த பதவிகள், அந்த பதவியின் பொறுப்புகள், அந்த பதவியால் ஏற்படுகின்ற லாபங்கள், தொழிலால் ஏற்படுகின்ற லாபங்கள், வியாபாரத்தில் ஏற்படுகின்ற லாபங்கள், நண்பர்களால் ஏற்படுகின்ற லாபங்கள் என்று அனைத்தும், வாகன யோகம், பதவி யோகம் என்று அனைத்திலும் சிறப்பு பெறுகின்ற இடத்தில் குரு 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கின்றார். அடுத்து உங்க ராசியை 7ஆம் பார்வையா பார்க்கிறார். மகர ராசியை 7ஆம் பார்வையா. மகர ராசிக்காரங்க என்ன நினைச்சா அது வெற்றியா நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு 7ஆம் பார்வையா பார்க்கிறார். ஆக நீங்கள் கல்விக்கு முயற்சி பண்ணாலும், வேலைக்கு முயற்சி பண்ணாலும், வருமானத்துக்கு முயற்சி பண்ணாலும், முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணாலும் அது வெற்றிகரமாக முடியும். திருமணத்துக்கு முயற்சி பண்ணாலும், புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி பண்ணாலும் நல்ல திருமண யோகம், புத்திர யோகம் உறுதியாக கிடைக்கும். உறுதியாக நல்ல வேலை வாய்ப்பு, பதவி யோகம் உச்சியமாக உண்டு. சரிங்களா? சரி, அடுத்து சனி இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் மீனராசியை 9ஆம் பார்வையா பார்க்கிறார். ஆக அந்த 9ஆம் பார்வையை பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3ஆம் இடம். ஆக உங்களுடைய பயணங்கள், வாகன பயணங்கள், பொன் பொருள், ஆடை ஆபரணங்கள், சகோதரர்களால் நன்மைகள், பயணத்தால் நன்மைகள், உத்தியோக உயர்வால் நன்மைகள் என்று அனைத்தும் சிறப்பு பெறுகின்ற ஒரு இடத்தில் சிறப்பாக அந்த குருவின் பார்வை அமைகிறது. முக்கியமாக பதவி யோகத்தை கொடுக்கும், பதவி உயர்வை கொடுக்கும்,
நல்ல பதவியை கொடுக்கும். சரிங்களா? நல்ல சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஆக முக்கியமாக நல்ல திருமண வாழ்க்கை என்பது இப்போ சிறப்பாக கோடீஸ்வரர்கிட்ட பிள்ளை, கோடீஸ்வரர்கிட்ட மாப்பிள்ளை, இது அமையறதுக்கு 100க்கு 100 வாய்ப்புகள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம் இந்த சிறப்பாக அமையும். இது பொது பலன். அதே நேரத்தில் மகர ராசி நேயர்களே, இது பொதுவான பலன். உண்மையிலே 2026 என்ன சாதிக்க போகிறீர்கள் என்பதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும். ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம். ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.